ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்திரா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து சிக்கன் கறி குருமா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 4 நம்பர், தேங்காய். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அரைக்கணுமோ அதெல்லாம் சேர்த்து இப்போது அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இதில் வந்து தேங்காய், சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு 10 நம்பர் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி எதுக்குன்னா திக் கண்டஸ்டன் வரும் நல்ல குழம்பு, அதுக்காக தான் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயணும். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை, ஒரு 5-6 லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடணும். பெரிய வெங்காயம் வந்து வெள்ளாரி வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை இது 2த்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி வறுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த சின்ன வெங்காயமும் இந்த 4 பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சது கொஞ்சம் சேர்த்தா தான் நல்ல ஸ்மெல்லு வரும். இந்த சின்ன வெங்காயம் எதுக்காக போடுறோன்னா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயத்தை போட்டோம்னா அதுக்கு தனி டேஸ்ட் அந்த குழம்புக்கு. அதனால் சின்ன வெங்காயத்தையும் பாருங்கள் கண்ணாடி பதமாக நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இதில் இந்த இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாயம் 2த்தையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். ஒரு 50 கிராம் வெங்காயம் இருந்தாலே போதும், இதுக்கு நிறைய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் பெரிய வெங்காயம் வேறு, அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் இருந்தாலே போதும். போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம அடுத்ததாக போட போகிறது வந்து தக்காளி. அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். ஏன் நான் தக்காளி முன்னாடியே போடுறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு போட்ட உடனே நான் ஆகிடும் ஒட்டிக்கும். அப்படியே நம்மளுக்கு அது கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சதுமே இந்த பேனில் நல்லா அடியில் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்காது. அதுக்கப்புறமா தக்காளி போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், இது ஒட்டின்றதுனால. அதனால் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போதும், அது வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இல்லை ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், நல்லா கிரேவியாக அப்படியே நல்லா எண்ணெய் நல்லா மேலே வர மாதிரி நல்லா வந்துடுச்சு. வெங்காயம் நல்லா இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணுன்னா மேற்கொண்டு அதில் ஒரு ஸ்பூன் நம்ம மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்ட உடனே என்ன ஆகும்னா அது தக்காளி உடனே சுருண்டு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கல் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு அது வதங்கிறதுக்காக தான் நம்ம கல் உப்பு போடுறோம். பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் சேர்ந்த பிறகு திருப்பி நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா வெந்துடுச்சு, மேலே எண்ணெயெல்லாம் மேலே வருது. அடுத்து இப்போ நம்ம போட போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இப்போயே உடனே கலந்துடுறேன். ஏன் நான் இப்போ சிக்கன் கலக்கிறேன்னா, சிக்கனில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா வந்து இப்போது நம்ம கலந்து விட்டோம்னா இது கூடவே சேர்ந்து அப்படியே நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடும். ஒரு ஆஃப் குக்கிங் வந்துடும் இதுலேயே. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நம்ம நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், அதுலேயே வந்து நல்லா வெந்துடும். சிக்கனுக்கு எப்போவுமே 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நிறைய நேரம் வேக வச்சோம்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் சிக்கனு. அதனால்
இப்போ போட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு கடைசியே போட்டோம்னா குழம்பு அப்படியே வந்து தண்ணியாகி ரசம் மாதிரி ஆகிடும். அதனால் முன்கூட்டியே வந்து நம்ம போட்டு கொஞ்சம் இந்த தக்காளி கூடவே நல்லா வதக்கணும். அதை பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா மேலே வருது நல்லா. இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், இப்போது மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் பார்த்தோம்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கோம், அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு சேர்த்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைன்னா கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்போவுமே நம்ம ஜாஸ்தி முன்னாடி ஆட் பண்ணிட்டா அதை குறைக்கவே முடியாது. கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ஜாஸ்தி ஆகிட்டால் குறைக்க முடியாது. அதனால் வேண்டி கொஞ்சம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கம்மியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக குழம்பு வந்து அப்படியே கிரேவியாக நல்லா செமி கிரேவியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 5 நிமிஷம் அதிலே நல்லா வெந்துருச்சு சிக்கனு. தண்ணி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஏன்னா நம்மளுக்கு இது குருமா குழம்பு மாதிரி நம்ம கிரேவியாக வரணும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தண்ணி. திக்கு நம்ம பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா நம்ம 5 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். அதனால் வேண்டி தண்ணி நிறைய சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப நேரம் அது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு அது என்ன ஆகும்னா குழம்பு கறி நல்லா வெந்துடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். மூடி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணதும் நல்லா குழம்பு சலசலன்னு கொதித்து நல்ல காரசாரமான ஒரு குழம்பு, நல்ல வாசனை மணக்குது பாருங்கள். மேலே இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3த்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். திக்காக அரைச்சி வச்சுருக்கேன், அது கூட தண்ணியாக இல்லை, திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதை கலந்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா திக்க கொடுக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு குழம்புக்கு. பாருங்கள், குருமா குழம்பு எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். மேலே நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்டோம், நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அரைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சோம்பு அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சோம்பு ஸ்மெல்லு கொஞ்சம் போகும், அதுக்காக நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடணும். தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3த்தையும் கடைசியாக அரைச்சி போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம், டிஃபன் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோங்களுக்கு தொடர்ந்து சந்திரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.